Assalamualaikum students. Exercise 7.6 question number 1. Find absolute extrema of the following function on the given closed interval. ஒரு function கொடுத்திருக்காங்க, ஒரு closed interval கொடுத்திருக்காங்க. இந்த intervalக்குள்ள இந்த ஃபங்க்ஷனோட absolute extrema வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ப்ரொசீஜர் ரைட் சைடுல எழுதிருக்கேன் பாருங்க. ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் f of x கொடுப்பாங்க. f dash of x னை கால்குலேட் பண்ணனும். f dash of x பாருங்க 0 ன்னு போட்டு x ஓட வேல்யூ மெஷர் பண்ணனும். அப்ப x ஓட வேல்யூ வந்து இந்த intervalக்குள்ள இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அப்ப x ஓட வேல்யூ இருந்துச்சுனா இந்த x இந்த a இந்த b எல்லாமே f of x க்கு சப்ஸ்டிட் பண்ணனும். சோ அது எது ரொம்ப மினிமம் வேல்யூவோ எது மேக்ஸிமம் வேல்யூ பார்த்து அத நமக்கு தேவையான அப்சல்யூட் மினிமம் அத நமக்கு தேவையான அப்சல்யூட் மேக்ஸிமம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க givenல வந்து f of x கொடுத்திருக்காங்க. அப்ப f of x எழுதியாச்சு. அடுத்து f dash of x கால்குலேட் பண்ணறோம். ஒரு வாட்டி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. therefore f dash of x is equal to answer. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் 2x வரும் minus 12 வரும். சோ into 1 இது கான்ஸ்டன்ட் நம்பர் 0 ஆ போயிடும். அடுத்து ஸ்டெப் பாருங்க f dash of x பாருங்க 0 ன்னு போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கணும். சோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா f dash of x ஈக்குவல் என்ன பண்ணனும் 0 ன்னு பண்ணனும். f dash of x ஓட ஆன்சர் 2x - 12 = 0. சோ நமக்கு வந்து x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணா 2x = ஆன்சர் 12. இது 1 டைம்ஸ் இது 6 டைம்ஸ். அப்ப x = ஆன்சர் 6 வருது. அப்ப இந்த x ஓட வேல்யூ 6 ங்கிறது இந்த 1 க்கும் 2 க்கும் நடுவுல இருக்கா பாத்தீங்கன்னா so it does not belongs to 1, 2. இந்த 1 க்கும் 2 க்கும் நடுவுல இது கிடையாது. அப்ப 1 க்கும் 2 க்கும் நடுவுல கிடையாது. கண்டிப்பா x ஓட வேல்யூ என்ன பண்ணணும் நம்ம f of x க்கு சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் இருந்தா மட்டும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ண x ஓட வேல்யூ வந்து 1 and 2 மட்டும் இந்த f of x க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ f of 1 நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அப்ப f of 1 எங்கலாம் x இருக்கா அங்க 1 போடுங்க. சோ 1² - 12 into 1 plus ஒரு 10 வரும். சோ ஆன்சர் 1 ஒரு -12 ஒரு +10 சரிங்களா. அப்ப இந்த ரெண்டு நீங்க ஆட் பண்ணா நமக்கு 11 வரும். இது -12 னா ஆன்சருக்கு -1 வரும். அடுத்து f of 2 போடுங்க. அப்ப ஈக்குவல் டு சோ எங்கலாம் x க்கு 2 போடுங்க. அப்ப ஆன்சர் 2² னா நமக்கு 4. இங்க 2 into 12 minus ஒரு 24 வரும். plus ஒரு 10 போடுங்க. சோ அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணா 14 - 24 வரும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் நமக்கு 10 வந்துச்சுங்களா. அப்ப இது எது ரொம்ப மினிமம் வேல்யூ எது நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா சோ நமக்கு இதான் வந்து ரொம்ப மினிமம் வேல்யூ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ அப்ப எழுதுங்க அப்சல்யூட் மினிமம் equal to -10. அதே மாதிரி அப்சல்யூட் maximum equal to -1. Second substitution பாருங்க f of x equal to 3x4 4x cube. So closing interval -1, 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க வந்து f dash of x கால்குலேட் பண்ணுங்க. So f dash of x is equal to answer. இத நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா so 4 முன்னால வரும். So 3 இருக்குது. அப்ப ஆல்ரெடி 12 ஒரு x cube இருக்கும் மைனஸ் இது 3 வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன 12 ஒரு x square வந்துருங்க. அடுத்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுங்க. So கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து f dash of x க்கு நீங்க 0 ன்னு போடணும். So put f dash of x க்கு நீங்க 0 ன்னு போடுங்க. அப்ப f dash of x ஓட ஆன்சர் 12x cube minus 12x square equal to 0. இது ரெண்டுமே காமனா நீங்க 12 and x square எடுத்துக்கோங்க. இந்த ரிமைனிங் ஆன்சர் இந்த x இங்க ஒரு -1 இருக்கும் equal to 0. தனித்தனியா நீங்க 0 போடுங்க. 12x square equal to 0. therefore x square equal to இந்த 12 டினாமினேட்டர்ல 0 தான் வரும். அப்ப x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0, 0 வரும். ஆல்சோ அடுத்து பாத்தீங்கன்னா x - 1 equal to நீங்க 0 போடுங்க. அப்ப x ஓட ஆன்சர் நீங்க 1 வரும் சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா x க்கு வந்து டோட்டலா ரெண்டு ரிசல்ட் வருது. அப்ப x ஓட வேல்யூ 0 வருது ஆல்சோ 1 வருது. இது ரெண்டுமே belongs to -1 க்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். அப்ப எடுங்க -1, 2 சரிங்களா. அப்ப இந்த வேல்யூ இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால இந்த 0 இந்த 1 இந்த -1 இந்த ரெண்டு இந்த நாலு நம்பருமே என்ன பண்ணுவீங்க f of x க்கு சப்ஸ்டிட் பண்ணனும். எழுதுங்க substitute 0 1 -1 2 in f of x சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நீங்க 0 அப்ளை பண்ணுங்க. அப்ப ஒரு வாட்டி f of x எழுதுங்க. சோ f of x ஓட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 3x4 4x cube. அடுத்து என்ன f of 0 நீங்க போடுவீங்கன்னா சோ 0 போட்டா இங்க 0 இங்க 0 டோட்டல் ஆன்சர் என்ன 0 - 0 ஆன்சர் 0 ன்னு வந்துருச்சுங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவீங்க 1 போடுங்க. அப்போ f of 1 equal to answer 3 into 1 னா ஆன்சர் 1 தான் வரும் minus 4 into 1 அகைன் 1 தான் வந்துருக்கா. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -1 வரும் சரிங்களா. அடுத்து நமக்கு -1 க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப f of -1 equal to so 3 into இது வந்து நமக்கு வந்து ஈவன் பவரா நமக்கு வந்து +1 வந்து மாறும் minus 4 into இது வந்து ஆட் பவரா நமக்கு கிடைக்கிற ஒரு மைனஸ் வந்துருச்சுங்களா. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா +4 ஆ மாறுவீங்க. +3 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 7 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 அப்ளை பண்ணுங்க. அப்ப f of 2 equal to so என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் 3 இருக்குது. 3 into நமக்கு 4 cube 2 power 4 வரும். 2 power 4 minus 4 into 2 power 3 எழுதுங்க. அப்ப ஆன்சர் 3 into 2 power 4 ஆன்சர் 16 வரும் minus
4 into 8 வருதுங்களா? அப்ப ஆன்சர் இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் உங்களுக்கு 48 வரும் மைனஸ் சோ 4 into 8 ஆன்சர் உங்களுக்கு 32 வருதுங்களா? அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணா 8 ல இருந்து 2 கழிச்சா 6 வரும், 4 ல இருந்து 3 போச்சு நமக்கு ஆன்சர் 1 வரும், ஆன்சர் நமக்கு வந்து 16 வரும். அப்ப இந்த வேல்யூலயே வந்து எந்த வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு -1 தான் மினிமம் வேல்யூனால அப்ப எழுதுங்க absolute minimum equal to answer -1, absolute maximum equal to answer 16 தான் நமக்கு தேவையான ரிசல்ட். Section 3 பாருங்க f of x equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3 நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இன்டர்வல் பாத்தீங்கன்னா -1, 1 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? அப்ப f dash of x is equal to ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 6 வச்சுக்கங்க இன்டு ஃபர்ஸ்ட் பவர் முன்னால வந்துரும். சோ ஒரு 4 by 3 x பவர் ஒரு 4 by 3 ஒரு -1 -3 into இந்த 1 by 3 முன்னால வந்து சோ 1 by 3 x பவர் 1 by 3 ஒரு -1 ஓகேங்களா? இது ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. சோ இது 1 டைம்ஸ் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ் வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 8x பவர் இது நீங்க LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் 3 வரும். அப்ப 4 ல இருந்து நீங்க 1 3 கழிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு 1 by 3 வரும். மைனஸ் இந்த 3 கட் கேன்சல் இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா x பவர் இங்க நீங்க 3 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் -2 by 3 வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மைனஸ் இருக்கனால டினாமினேட்டர் வந்து பிளஸ் ஆ மாறும். அப்ப எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா 8x பவர் 1 by 3 minus 1 divided by x power 2 by 3 இருக்கு. சரி, டேக் LCM. அப்ப இந்த x இங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க x power 1 by 3 இருக்கும், இங்க x power 2 by 3 இருக்கும். பேஸ் வந்து சேம் ஆனா நீங்க பவர் ஆட் பண்ணா 1 by 3 plus 2 by 3 ஆட் பண்ணா ஆன்சர் வந்து 3 by 3 வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 வரும். சரிங்களா? அப்ப இந்த LCM எடுத்தீங்கன்னா 80x minus 1 divided by x power 2 by 3 வரும். சரிங்களா? அப்ப இதான் நமக்கு தேவையான f dash of x உடைய ஆன்சர். இப்போ என்ன பண்ண போறோம்னா f dash of x க்கு நீங்க 0 ன்னு போட்டு x உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணனும். அப்படி எழுதுங்க. சோ புட் f dash of x is equal to 0 போடினா f dash of x உடைய ஆன்சர் 8x minus 1 divided by x power 2 by 3 equal to 0. சோ கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்குமே தனித்தனியா என்ன பண்ணா 0 போட போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 8x minus 1 equal to 0 தனியா போடுங்க. ஆல்சோ x power 2 by 3 equal to 0 தனியா போடுங்க. அப்ப இதுல இருந்து நீங்க x கண்டுபிடிச்சா ஆன்சர் உங்களுக்கு +1 divided by 8 வரும். இதுல இருந்து நீங்க x கால்குலேட் பண்ணா ஆன்சர் 0 வரும். அப்ப இந்த 1 by 8 belongs to -1, +1. அப்ப இந்த -1 க்கும் +1 க்கும் நடுவுல வந்து நமக்கு 1 by 8 இருக்கும். and 0 is belongs to -1, +1. so இந்த -1 க்கும் +1 க்கும் in between நமக்கு வந்து 0 இருக்கும். அப்ப டோட்டல் 4 வேல்யூ இருக்குது. 1 by 8 0 -1 +1 இந்த எல்லா வேல்யூ நீங்க எங்க அப்ளை நம்ம f of x க்கு அப்ளை பண்ண போறேன். அப்ப எழுதுங்க substitute first minimum value 0 ஒரு -1 1 by 8 in f of x. சரிங்களா? ஃபர்ஸ்ட் f of x வேல்யூ எழுதிக்கிறேன் பாருங்க. சோ நமக்கு f of x = ஆன்சர் பாத்தீங்கன்னா 6x பவர் ஒரு 4 by 3 இருக்குது -3x power 1 by 3 இருக்குது. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வந்து 0 அப்ளை பண்ணீங்க ஆன்சர் பாருங்க. சோ 6 into ஒரு 0 -3 into 0 whole thing 0 நமக்கு மாறிடும். அடுத்து பாருங்க -1 அப்ளை பண்ணுங்க. அப்ப f of -1 equal to 6 into -1 whole power ஒரு 4 by 3 இருக்கும். சோ -3 into -1 whole power 1 by 3 இருக்கும். இத கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எழுத பாருங்க. எப்படி எழுதலாம் பாருங்க 6. சோ இந்த -1 வரனா இந்த whole cube போட்டு ஆட்டோமேட்டிக்கா -1 தான் வரும். இந்த whole power என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 by 3 போடுறேன். சோ -3 into சோ இந்த -1 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் -1 the whole power 3 போட்டு whole bracket என்ன பண்ணலாம் வந்து 1 by 3 ஏ போடலாம். சோ ரெண்டு பவர்ல வந்து இது ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணலாம். சோ இங்க 3 யும் இந்த 3 யும் கேன்சல். இங்க பாருங்க 1 -1 பவர் 3 இருக்குது. இதுக்கு whole power 1 by 3 னா ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா இந்த 3 யும் இந்த 3 யும் கேன்சல். மீதி ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 இருக்குது. சோ -1 whole power போனா இது ஈவன் நம்பரா இது பிளஸ் பண்ணா நமக்கு மாறிடும். அடுத்து இங்க ஒரு -3 இருக்குது. இங்க -1 whole power 1 இங்க ஒரு -1 வரும். சரிங்களா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 ஒரு +3 ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 வரும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க 1 அப்ளை பண்ணுங்க. சோ f of 1 equal to எங்கலாம் x இருக்கு நீங்க 1 போடுவீங்கன்னா சோ 6 1 the whole power ஒரு 4 by 3 போடுங்க -3 the 1 whole power 1 by 3. சோ நமக்கு வந்து இங்க பிளஸ் இருக்குனா பிரச்சனை வராது. ஆன்சர் 1 தான் வரும். அப்ப ஆன்சர் 6 -3 equal ஆன்சர் என்ன பண்ணலாம் 3 ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 1 by 8 அப்ளை பண்ணுங்க. அப்ப f of 1 by 8 equal to 6. so 1 by 8 the whole power ஒரு 4 by 3 வரும் -3 into 1 by 8 the whole power 1 by 3 வரும். அப்ப இந்த 1 by 8 எப்படி எழுதலாம்னா 1 divided by 2 the whole cube னு எழுதலாம். ஆன்சர் 6
1 divided by 2 the ஒரு whole cube whole power ஒரு 4/3 போடுங்க minus 3 again இந்த 1/8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 divided by 2 the whole cube the whole power 1/3 so ரெண்டுமே பவர்ல இருக்குனா ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி அப்படினா அந்த 3 3 கேன்சல் இங்கேயும் பவர் இருக்குனா அந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா அந்த 3 3 ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும் இது ரிமைனிங் ஆன்சர் 6 into so 6 into 1 divided by the whole power 4 னா இந்த 4 நீங்க 1 கொடுங்க இந்த 4 வந்து நீங்க 2 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் எப்படி எழுதலாம் 1 divided by 2 power 4 ஆன்சர் நமக்கு 2 to the power 4 is 16 வரும் சரிங்களா minus 3 into இங்க 1 divided by நமக்கு 2 வரும் சரிங்களா இந்த ரெண்டு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் இங்க 3 வரும் இங்க பாத்தீங்கன்னா 8 வரும் அப்ப ஆன்சர் இப்ப 8 இங்க 2 இங்க LCM வந்து நம்ம என்ன பண்ணலாம் 8 போட்டுக்கலாம் சோ LCM வந்து 8 அப்ப இங்க 3 போடுங்க ஒரு மைனஸ் இங்க நமக்கு 8 ஆ மாறினா சோ into ஒரு 4 போடுங்க அப்ப ஆன்சர் minus ஒரு 12 வரும் சோ இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் minus 9 divided by 8 வரும் இதான் இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் இப்போ இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு f of 0 ஓட ஆன்சர் 0 f of minus ஓட ஆன்சர் 9 f of 1 ஓட ஆன்சர் 3 f of 1/8 ஓட ஆன்சர் minus 9 divided by 8 இதுல எது மேக்ஸிமம் எது மினிமம் பாத்தீங்கன்னா எழுதுங்க absolute minimum அடுத்து பாத்தீங்கன்னா absolute maximum சரிங்களா மினிமம் வேல்யூ எது நம்ம மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா சோ நமக்கு மைனஸ் இது 0 இது 9 இது 3 இத மைனஸ் ஆஃப் ஆன்சர் -9/8 இதுவே நமக்கு மினிமம் வேல்யூ எது சார் மேக்ஸிமம் 0 9 3 அப்படில எது மேக்ஸிமம் 9 தான் நமக்கு பெருசு அப்ப இது நமக்கு தேவையான ரிசல்ட் Solution 4 பாருங்க f of x equal to 2 cos x plus sin 2x இன்டர்வல் பாத்தீங்கன்னா 0,π/2 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம f dash of x நீங்க கால்குலேட் பண்ணுங்க சோ நமக்கு f dash of x is equal to ஃபர்ஸ்ட் 2 போடுங்க நீங்க cos நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒரு sin x வருதுங்க பிளஸ் sin நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் உங்களுக்கு cos ஒரு 2x வரும் சோ செயின் ரூல் படி நான் மறுபடியும் என்ன பண்றேன் 2x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா சோ 2 into 1 ஆன்சர் 2 வரும் சரிங்களா இந்த ஃபர்தரான சிம்பிளிஃபிகேஷன் என்ன இது நமக்கு பாசிட்டிவ் ஆக ஃபர்ஸ்ட் எழுதுங்க இது வந்து நெகட்டிவ் சைன் மேல செகண்ட் எழுதிங்க அப்ப ஆன்சர் சோ 2 ஒரு cos ஒரு 2x போடுங்க சோ மைனஸ் 2 ஒரு sin x போடுங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம f dash of x நம்ம 0 ன்னு போட போறோம் சோ புட் f dash of x is equal to 0 ன்னு போடுங்க அப்ப f dash of x க்கு ஆன்சர் 2 into cos or 2x minus 2 ஒரு sin x is equal to 0 இது ரெண்டுக்கும் காமனா 2 இருக்கு சோ 2 நீங்க வெளிய எடுத்துருங்க அப்ப 2 நீங்க வெளிய எடுத்தா இந்த ரிமைனிங் ஆன்சர் cos 2x இருக்கும் அப்ப cos 2x வந்து நமக்கு வந்து sin வச்சு ஒரு ஃபார்முலா எழுதலாம் 1 minus 2 ஒரு sin square x ன்னு எழுதணும் சரிங்களா அப்ப என்ன பண்ணனும் cos 2x க்கு அந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப ஆன்சர் 1 minus 2 ஒரு sin square x இருக்குது அகைன் மைனஸ் இந்த 2 எடுத்தா இங்க என்ன இருக்குன்னா ஒரு sin x மட்டும் இருக்கும் equal to 0 அப்ப இந்த 2 அப்ப நேரா டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணா 0 டிவைட் பை 2 ஆன்சர் 0 அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் டேர்ம்னால மைனஸ் இருக்கனால எல்லா இதுல மைனஸா மல்டிப்ளை பண்ண போறேன் மல்டிப்ளை by minus ஆன்சர் பாத்தீங்கன்னா இது நமக்கு பிளஸ் ஆகும் இது நமக்கு பிளஸ் ஆகும் இது நமக்கு மைனஸ் ஆகும் ஆன்சர் 2 sin square x plus ஒரு sin x அடுத்து இது வந்து -1 = 0 இது நான் t மெத்தட்ல ஃபேக்டரைசேஷன் பண்ண போறேன் சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா இங்க 2 இருக்குது இது ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் -2 வரும் சோ ஆட் பண்ணீங்க நமக்கு வந்து ஆன்சர் 1 வருதுங்களா இது முன்னால 1 வருதுங்களா அப்ப நமக்கு 1 2 is 2 நீங்க போடுங்க இங்க பிளஸ் 1 வரணும் அப்ப இங்க பிளஸ் போடுங்க இங்க மைனஸ் போடுங்க டிவைட் பை இங்க 2 sin square x இருக்கனால ஒரு 2 ஒரு sin x போடுவீங்க இங்க ஒரு 2 ஒரு sin x போடுவீங்க சரிங்களா அப்ப இந்த 2 get cancel the remaining answer 2 ஒரு sin x minus 1 so minus 1 into sin x plus 1 sin x plus 1 equal to 0 செப்பரேட்டா நீங்க 0 போட்டீங்கன்னா 2 sin x minus 1 equal to 0 answer 2 ஒரு sin x is equal to 1 நமக்கு தேவையான sin x equal to 1 divided by 2 போட்டுக்கலாம் சரிங்களா sin x equal to 1 divided by 2 அப்ப x க்கு பதிலா நீங்க எந்த டிகிரி போட்டா ஆன்சர் 1 divided by 2 வரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30 டிகிரி அப்ப x is equal to ஆன்சருக்கு pi by 6 is called as 30 டிகிரி ஞாபகம் அடுத்து என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா sin x is equal to இந்த இடத்துல 1 கன்சிடர் அப்படி மைனஸ் 1 நமக்கு மாறிச்சுங்க ஒரு ஸ்டெப் என்னது அப்ப sin x plus 1 equal to 0 போடுவீங்கன்னா sin x equal to -1 போகும் அப்ப x க்கு பதிலா நீ எந்த டிகிரி போடுவீங்க நமக்கு -1 வரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து x is equal to 270 டிகிரி அப்ப ஆன்சர் 3π/2 வரும் சரிங்களா அப்ப இந்த 30 டிகிரிங்கிறது இந்த 0 க்கும் இந்த 90 க்கும் நடுவுல இருக்குமா பாத்தீங்கன்னா s belongs to 0, ஒரு π/2 இருக்கும் ஆனா இந்த 270 டிகிரிங்கிறது
இந்த 0க்கும் இந்த 90 நடுவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா does not belongs to 0, pi by 2 அப்படி இந்த ரெண்டு நடுவுல இருக்கிறதுனால இந்த நமக்கு இந்த 270 வேல்யூ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும் தேவையான வேல்யூ வந்து 30 டிகிரி 0 pi by 2 இந்த மூணையும் தூக்கி நான் என்ன பண்ண f of x க்கு அப்ளை பண்ண போறேன். அப்ப எழுதுங்க substitute 0 அடுத்து ஒரு pi by 2 அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு pi by 6 pi by 6 in f of x க்கு என்ன பண்றேன் நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரிங்களா? நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க f of x எழுதிக்கீங்க. சோ f of x 2 into ஒரு cos x plus ஒரு sin 2x போடுங்க. இப்போ அடுத்து நம்ம x க்கு என்ன பண்ணனும் 0 போடலாம். f of 0 2 into ஒரு cos 0 plus sin இங்க 0 ஆ போயிடும். அப்படிதானே? cos 0 ஓட ஆன்சர் நமக்கு 1 ன்னு வச்சுங்க. அப்ப ஆன்சர் 2 into 1 sin 0 ஓட ஆன்சர் 0 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 ன்னு வரும். அடுத்து நம்ம pi by 2 அப்படிங்க. அப்போ f of pi by 2 2 into ஒரு cos ஒரு pi by 2 போடுங்க plus sin 2 into ஒரு pi by 2. சரிங்களா? அப்ப equal to cos pi by 2 ஆன்சர் கண்டிப்பா cos 90 எப்படி 0 ஆ போயிடும். அப்ப 2 into ஒரு 0 இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுனா sin 180 எப்படி இருக்கும் ஆன்சர் கண்டிப்பா 0 ஆ தான் இருக்கும். டோட்டல் ஆன்சர் எப்படி 0 ஆ போயிடும். அடுத்து நம்ம pi by 6 போடுங்க. அப்ப f ஒரு pi by 6 நீங்க அப்ளை பண்ணா எப்படி எழுதலாம் 2 into ஒரு cos ஒரு pi by 6 plus sin 2 into ஒரு pi by 6 போடுங்க. சரிங்களா? அப்ப நமக்கு cos pi by 6 is called as cos 30 degree ஆன்சர் பாத்தீங்கன்னா √3 divided by 2 வரும். ஆன்சர் 2 into √3 divided by 2 இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணா நமக்கு 3 ஆ போகும். இது வந்து pi by 3 is called as 60 degree. அப்ப sin 60 degree ஆன்சர் எடுக்க நமக்கு வந்து பிளஸ் அது நமக்கு இந்த √3 divided by 2 தான் வரும். அப்ப இங்க √3 divided by 2 இது 2 times √3 divided by 2 இருக்குது. இது 1 times √3 divided by 2 இருக்குது. அப்ப ரெண்டையும் நீங்க கூட்டினா 3 √3 divided by 2. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணா ஆன்சர் 1.5 √3 வரும். அப்ப நமக்கு 1.5 into √3 னா 1.732. சோ ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போறேன். சோ நீங்க ப்ராடக்ட் பண்ணினா ஆன்சர் இப்போ 1.5 ஐயும் 1.5 ஐயும் ப்ராடக்ட் பண்ணால 2.25 வரும். சரிங்களா? அப்ப ஆக்சுவலா இது 1.5 விட எப்படி இருக்கு? இது வந்து 1.7 அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2.5980 வரும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் 2.5980. அப்ப இந்த வேல்யூல வந்து எது மினிமம் எது மேக்ஸிமம் பாருங்க. அப்ப நமக்கு தேவையான அப்சல்யூட் மினிமம் அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ எழுத போறோம். சரிங்களா? அப்ப ஈக்குவல் போடுங்க. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ மினிமமா இருக்குன்னா இந்த 0 தான் மினிமம். அப்சல்யூட் மினிமம் 0 போடுங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 2.5980 இருக்குது. அப்ப எது ரொம்ப மேக்ஸிமம் வேணும்னா 2.5980. நம்ம புக்ல வந்து 3 √3 divided by 2 கொடுத்தனால ஆன்சர் 3 √3 divided by 2 போல ஈக்குவல் ஆன்சர் 2.5980. இது நமக்கு தேவையான ரிசல்ட்.